வணக்கம். தலைப்புச் செய்திகளுடன் ஆரம்பமாகும் இன்றைய தேனாரம் செய்திகள். பாதுகாப்பற்று எரிக்கப்படும் மருத்துவக் கழிவுகளினால் மாசடையும் சூழல். சுவாசத்தில் கலக்கும் மாசடைந்த புகையினால் பீதியில் துவளும் மக்கள். சிறுவர் அபிவிருத்தி மற்றும் உள சுகாதார குழு கூட்டம். தாயினாலும் சிறிய தந்தையினாலும் துன்புறுத்தலுக்குள்ளாகி போலீஸ் நிலையத்தில் சரணடைந்த சிறுவன். தொடர்கிறது தேனாரம் செய்திகள். பாதுகாப்பற்று எரிக்கப்படும் மருத்துவக் கழிவுகளினால் மாசடையும் சூழல். சுவாசத்தில் கலக்கும் மாசடைந்த புகையினால் பீதியில் துவளும் மக்கள். திருகோணமலையில் பாதுகாப்பற்று மருத்துவமனையில் எரிக்கப்படும் மருத்துவக் கழிவுகளால் சுற்றுச்சூழல் மாசடைவதோடு மக்களும் பாதிக்கப்படுவதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. திருகோணமலை மருத்துவமனையின் கழிவுகளை எரிக்கும் இயந்திர பகுதியின் புகை போக்கியானது ஒரு வருடத்துக்கு மேலாக உடைந்துள்ள நிலையில் அது திருத்தப்படாமல் அந்த பகுதியில் மருத்துவமனை கழிவுகள் எரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த இயந்திரத்தினூடாக வெளியேறுகின்ற புகையால் மருத்துவமனை உட்பட அதனை அண்டிய பகுதிகளிலும் வழி மாசடைவதோடு மருத்துவமனையில் உள்ள நோயாளிகள், திருகோணமலை கடற்கரையை நோக்கி வருகின்ற சுற்றுலா பயணிகள் உட்பட அயலில் உள்ள மக்களும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இப்பகுதியில் மருத்துவமனையில் இருந்து வெளியேற்றப்படுகின்ற ஆபத்து மிகுந்த மருத்துவ கழிவுகள், சத்திர சிகிச்சையின் மூலம் அகற்றப்படுகின்ற உடற்பாகங்கள், பிளாஸ்டிக் பொருட்கள் போன்றவை நேர அட்டவணையின்றி எரிக்கப்படுவதாக தெரிய வருகின்றது. ஆரம்பத்தில் இந்த புகையானது கிட்டத்தட்ட 60 அடி உயரமான புகை போக்கியின் மூலம் மேல் வளிமண்டல நோக்கி விடப்பட்டிருந்த போதும் தற்போது 40 அடி உயரமான புகை போக்கி உடைந்துள்ள நிலையில் அதனை சீர் செய்யாமல் கழிவுப் பொருட்கள் எரிக்கப்பட்டு வருவதனால் புகையானது சூழலில் பரவி வருகின்றது. இதனால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டுள்ளதோடு அந்த புகை மக்களுடைய சுவாசத்திலும் கலக்கின்றது. இது தொடர்பாக பலரால் முறைப்பாடுகள் செய்யப்பட்டும் இதுவரை இந்த இயந்திரம் திருத்தம் செய்யப்படவில்லை எனவும் பொதுமக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். சிறுவர் அபிவிருத்தி மற்றும் உள சுகாதார குழு கூட்டம். சம்பாந்துறை பிரதேச மட்ட சிறுவர் அபிவிருத்தி மற்றும் உள சுகாதார குழு கூட்டம் உதவி பிரதேச செயலாளர் UM அஸ்லம் தலைமையில் பிரதேச செயலர் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. தொடர்கிறது தேனாரத்தின் செய்திகள். சிறுவர்களின் உரிமை மேம்பாடு, பெண்கள் உரிமைகள், சிறுவர் உரிமை மீறல், உளவளசார் நடவடிக்கைகள் போன்ற பல்வேறு விடயங்கள் சம்பந்தமாக துறைசார் பிரதிநிதிகளிடம் கலந்தாலோசிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் சம்பாந்துறை ஆதார மருத்துவமனையின் உளநல மருத்துவ நிபுணர், கிராம உத்தியோகத்தர், சமூக சேவை பிரிவு பிரதம முகாமைத்துவ உத்தியோகத்தர், உளவள உத்தியோகத்தர், சிறுவர் உரிமைகள் மேம்பாட்டு உத்தியோகத்தர்கள், பொலிஸ் உத்தியோகத்தர்கள், தாதி உத்தியோகத்தர்கள், பொது சுகாதார அதிகாரி, வலய கல்வி பணிமுனை உத்தியோகத்தர் என பலரும் கலந்து கொண்டனர். வறுமைக்குட்பட்ட குடும்பங்களில் இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்த குடும்பத்துக்கு வாழ்வாதார உதவி காசோலைகளும் வழங்கி வைக்கப்பட்டன. தாயினாலும் சிறிய தந்தையினாலும் துன்புறுத்தலுக்குள்ளாகி போலீஸ் நிலையத்தில் சரணடைந்த சிறுவன். தனது தாயாரும் சிறிய தந்தையும், அதாவது தாயின் 2வது கணவர், தன்னை அடித்து துன்புறுத்துகின்றனர் என்று கூறி யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் சிறுவன் ஒருவன் சரணடைந்துள்ளான். கொழும்பைச் சேர்ந்த 16 வயதான அந்த சிறுவன் வீட்டை விட்டு வெளியேறி யாழ்ப்பாணம் வந்தார் என்றும் இங்கு எவரையும் தனக்கு தெரியாத நிலையில் போலீஸ் நிலையத்தில் தஞ்சமடைந்தார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுவன் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்கிறது தேனாரத்தின் செய்திகள். கல்முனை கடல் சுற்றாடல் கழிவு முகாமைத்துவ கலந்துரையாடல். கல்முனை மாநாட்டு சபை ஆட்புல எல்லைக்குட்பட்ட கடல் சுற்றாடலின் கழிவு முகாமைத்துவம் தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று கடல் சுற்றாடல் பாதுகாப்பு அதிகார சபையின் ஏற்பாட்டில் மாநகர சபையில் நடைபெற்றது. கல்முனை மாநகர ஆணையாளர் NM நௌஃபீஸின் அறிவுறுத்தலின் பிரகாரம் மாநகர சபையின் வேலைகள் அத்தியட்சகர் PTM நஸ்மின் நெறிப்படுத்தலில் கடல் சுற்றாடல் பாதுகாப்பு அதிகார சபையின் அம்பாறை மாவட்ட உதவி முகாமையாளர் K. சிவகுமார் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் கடல் மற்றும் கடலோர பிரதேசங்களின் சூழல் பாதுகாப்பு அச்சுறுத்தலாக காணப்படுகின்ற விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டது. குறிப்பாக கடற்கரையை அண்மித்த பகுதியில் இயங்கி வருகின்ற தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரினால் ஏற்படும் சூழல் பாதிப்புகள், அதனால் பொதுமக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள், அதனை முகாமைத்துவம் செய்வதில் காணப்படுகின்ற சவால்கள், அதற்கான தீர்வுகள் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. மேலும் அடுத்த கூட்டத்தில் இதற்கான தீர்வுகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் தீர்க்கமான முடிவுகளை மேற்கொள்ளுவதெனவும் தீர்மானிக்கப்பட்டது. இக்கலந்துரையாடலில் மத்திய சுற்றாடல் அதிகார சபை, கல்முனை பிரதேச செயலகம்,
கரையோரம் பேணல் திணைக்களம், அத்துடன் கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகள், போலீஸ், கடற்படை அதிகாரிகள், பொது சுகாதார பரிசோதகர்கள், தொழிற்சாலைகளின் உரிமையாளர்கள் என பல அதிகாரிகளும் பங்கேற்றிருந்தனர். இத்துடன் நமது இன்றைய தேனாரம் செய்திகள் நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.